ஆர்மீஸ் நாங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா. இந்த ஒன் ஷாட் ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான். இது கேட்டது வந்து என்னோட ஒரு பட்டு யோகா பீரியாடா. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு கேரளா பொண்ணு, ஜேகே வந்து ஒரு கொரியன் மாஃபியா. ஓகேவா? ஓகே, ஸ்டேட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு நம்ம ஜூன் வச்சுக்கலாம். ஜூன் தான் வந்துட்டு உங்கள் பிரதர். ஓகேவா? ஸ்டேட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலையில் வந்து உங்களுக்கு ஒரு கால் வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஹலோ ஜூன், சொல்லுடா அப்படிங்கிறீங்க. அதுக்கு வந்து உங்கள் அண்ணா வந்துட்டு, வயன் நான் வந்து சவுத் கொரியாவிலேருந்து திருப்பி சென்னைக்கு வரேன் அப்படின்னு திருப்பி நம்ம ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது வரியா ஊருக்கு? ஓகே சரி, நான் அம்மாட்ட போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாட்ட போய் சொல்லி, அம்மா ஜூன் வரானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு, லூஸ் இப்படிலாம் டென்ஷன் ஆகாது, ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான், ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வரானா, அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் வரப்போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓகேடா, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் அந்த ஃப்ரெண்டு யாருன்ட்டு. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜூன் வந்துட்டு ஜேகேவோட கிளாஸ்மேட். அவங்க ஜூன் வந்து படிக்கிறதுக்காக சவுத் கொரியா போயிருப்பார். அப்போ வந்துட்டு ஜேகேவோட ஃப்ரெண்டாக இருப்பார். ஜேகே வந்து ஒரு மாஃபியா, அவர் ஃபாதர் ஒரு மாஃபியா, அந்த மாதிரி ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவர். அதனால் வந்துட்டு அவர் வந்து இப்போ வராரு உங்களை பார்க்கறதுக்காக. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ வந்து அப்படியாம்மா அவன் என்னைக்காரான்னு சொல்லவே இல்லைம்மா என்கிட்ட அப்படின்னு நீ சொல்கிறீங்க. அதுக்கு வந்து உங்கள் அம்மா வந்துட்டு, அவன் நெக்ஸ்ட் வீக் வரான்டி, ஏன்டி இவ்வளோ டென்ஷன் ஆகிற, உங்கள் அண்ணன் தான் அதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு, அம்மா அண்ணா வந்துட்டு 6 வருஷம் கழித்து திருப்பி ஊருக்கு வருதுமா, அஃப்கோர்ஸ்மா டென்ஷன் ஆக தான் செய்வேன். என்னை மட்டும் இங்கேயே படிங்கிறீங்க, அவனை மட்டும் ஊருக்கு அமுச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் நீ பொம்பளை பிள்ளடி, அவன் அப்படி இல்லை, அவனுக்கு என்னன்னு தெரியும், உனக்கு தெரியாது, அவனுக்கு சூதுவாதே தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அம்மா எனக்கும் இப்போ 18 years ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அவங்க ரூமுக்கே போயிடுறீங்க. நீங்கள் இப்போ போய் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் மாயாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, இன்னைக்கு நான் இந்த 1 week அண்ணா வரான், எதுக்கு இப்போ உனக்கு இவ்வளோ திக்குது? அண்ணா வரான், இரு ஜூன் வரானா? ஆமாண்டி. என் க்ரஷ் வரானா? ஆமாம் 1 week ஆமாம். இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் கட் பண்ணுறா. நீங்கள் வந்துட்டு சிரிச்சுக்குவீங்க. உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உங்கள் அண்ணன் மேலே ஒரு க்ரஷ் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு அவள் நேரம் அவங்க அம்மா பேசிட்டு, அம்மா நான் ஒயின் வீட்டுக்கு போகிறேம்மா, அவங்க வீட்டில் அவங்க அண்ணாலாம் வராங்க, வெளில கூட்டு போகிறாங்க, என்னாலும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க தோணு பண்ணி தொலைமாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அவளும் வந்து பொட்டி படுக்கையோடு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரா. வந்துட்டு, ஆண்டி என்னடி ஆச்சு, ஏண்டி இவ்வளோ அலற, வயனுங்க ஆண்டி அப்படின்னு நான் கேட்டோன்னே நீங்கள் வந்துட்டு, அவங்க அம்மா வந்துட்டு, மேலே இருக்காப்போ அப்படிங்கிறாங்க. என்ன இது இவ்வளோ பெரிய பொட்டி? ஆண்டி ஜூன் வரல, அதனால தான் இங்கே இருக்கோம், ஜூன் சீனியர் வரல, அதனால தான் இங்கே இருக்க போகிறேன் 1 week அப்படிங்கிறா. அதுக்கு உங்கள் அம்மா வந்து, ஐயோ போ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வந்து மேலே தூக்கிட்டு போக சொன்னாங்க. அவன் தூக்கிட்டு போய் அவங்க ரூமில் வச்சுட்டு, வயன் வந்துட்டேன். முன்னாடி ஃபோன் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி வந்த? என் ஃப்ரெண்ட் வந்துட்டு, வயன் சொல்றி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. நீங்கள் வந்து, வயன் அண்ணா வரான் ஏன்டி இவ்வளோ பொறுமையாக இருக்க? என் அண்ணா தானடி வரான், ஏதோ என் ஹஸ்பண்ட் வர மாதிரி பேசுகிற, உங்களுக்கு தெரியாது, அதுவும் கிட்டத்தட்ட உண்மையாக போகுதுன்ட்டு நீங்கள் அப்படி கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவள் வந்து, சரிப்போ இந்த மாதிரி யாருக்கும் பாசம் இல்லை போல ஜூன் மேலே. பைத்தியம், உனக்கு ஜூன் மேலே இருக்கிறது பாசமா என்ன அப்படின்னு கேட்குறேன். பாசம் இல்லை தான், அது ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிறா. மயிறு என்னத்தை வேணால் பண்ணித்தலை, இந்த வெக்கம் மட்டும் படாத, பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அவள் வந்து, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரி மூடிட்டு போய் உட்காரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டீங்க, உங்களுக்கு வந்து 19 years ஆயிடுச்சு, காலேஜ் முடிச்சிட்டா காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தீசிஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஜூன் வராரு, ஜூனோட ஜங்குக்கு வராரு. 1 week ஆகிடுச்சு. இப்போ ஜூன் அண்ட் ஜங்குக்கு வராது. உங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அண்ணா ஃப்ரெண்டு ரிசீவ் பண்ணார். ஏர்போர்ட்டுக்கு போன உடனே வந்துட்டு
கார் வருது, நீங்கள் காரில் தான் போயிருப்பீங்க. அது வந்து அங்கே போய் ரீச் ஆனோன்னே உங்கள் அண்ணாவும் ஜங்குக்கும் வந்துட்டு வெளில வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு வெளில வராங்க. வரும்போது வந்துட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு வராங்க. நீங்கள் வந்து உங்கள் அண்ணாவை பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அது ஜூன் வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. பின்னாடி ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்தோன்னா அவரை பார்த்த உடனே ஃப்ளாட், நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. உங்கள் அண்ணா ஒரு நல்லா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க, சாரீ கட்டிட்டு அந்த மாதிரி போயிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் அண்ணா வந்து உங்களை வந்து 6 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறாரு, அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் அழகாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. ஜங்குக்கு போயிட்டு ஜூன் கிட்ட போயிட்டு ஜூன் இங்கே ஒரு நிமிஷம் வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக்கு எறா மச்சான் வரேன், தங்கச்சியிட்ட பேசிட்டு வரேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனோன்னே ஜங்குக்கு போயிட்டு மச்சான் இதான் மச்சான் உன் தங்கச்சி. ஆமாம். என்ன மச்சான் பைத்தியக்காரி மாதிரி இருப்பா, பிசாஸ் மாதிரி இருப்பாங்கிற, தேவதை மாதிரி இருக்கா? டேய் ஏதோ நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா போல், இல்லை வீட்டில் இருந்தால் பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பான் ஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு மச்சான் நான் உன்னை மச்சான்னு கூப்பிட்றேன்ல. ஆமாம் கூப்பிட்ற, அதுக்கு நிஜமாலும் நீ என்னை மச்சான் ஆகிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன புரியல? எனக்கு அவன் தங்கச்சியை பார்த்தோன்னு பிடிச்சிச்சுடா. ஏய் அவளுக்கு சண்டைனா பயம்டா, பரவாயில்லடா நான் அவளை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. அவங்க அண்ணா வந்துட்டு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணி தொலை, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு ஏன் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு நம்ம மாயாவை பார்க்கலாம். அவங்க அண்ணாவுக்கும் மாயாவை ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பேசுகிற மாதிரி மாயாவை வந்து சைட் வச்சுருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் அண்ணாவை பார்த்து டே அண்ணா அப்படின்னு கூப்பிட்றீங்க. வயன் ஜெட்டிமாடு நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா, குண்டாயினே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எங்கே குண்டாயிட்டு இருக்கேன், உன் கண்ணு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க, நான் வந்து சும்மா கலாய்க்க சொன்னேன். நான் இந்தக்குள்ளே பிசாஸ் இங்கே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டோன்னே அதுவா நீ வரல அதான் இங்கேயே வீட்லேயே வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு மாயா அவங்க கையை தட்டி விட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவங்க காதல் சொன்னான். சரி அண்ணி அவள் போடுறவங்கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது தப்பில்லை அப்படின்னு அவள் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அண்ணியா போகிறதுன்னு நீ மட்டும் தான் சொல்கிறேன், அவன் ஏதாச்சும் அதுக்கே சீனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு எதாவது பிரச்சனை நான் அண்ணி ஆகுது அப்படின்னு சொல்லி அவள் கேட்டோன்னே சேச்சே நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். இன்ஃபேக்ட் என் அண்ணன் அடிக்கிற உரிமை எனக்கு இவ்வளோ நாளாக இருந்துச்சு, நீ அண்ணியாக வந்தால் அது என் லைஃப் லாங் இருக்கும், அது பிரச்சனையே இல்லை, ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அவள் வந்துட்டு அப்போ எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுற வேலையை மட்டும் பாரு, அண்ணன் முன்னாடி என்னை டேமேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். நீ வந்துட்டு நாங்கள் டேமேஜ் பண்ணல, நீங்களா டேமேஜ் ஆகாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நேரம் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து உங்களே வெச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி லைட்டாக மேக்கப் வேறு போட்டதுனால உங்கள் அழகு அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவங்க ஆல்ரெடி ஃப்ளாட் ஆகிட்டான். இப்போ அவங்களே பார்த்துட்ருக்கான். ஜூன் வந்துட்டு டே போகலாம், இங்கேயே நீ சைட் வச்சுருந்தா வீட்டில் இருக்கவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, பொறுமையாக இங்கே தானே இருக்க போகிறேன் இன்னொரு 2 மாதத்துக்கு, பொறுமையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நம்ம ஜேகே வந்துட்டு சேர்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. வரும்போது எப்படி வந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா நீங்கள் ஒரு காரில், நம்ம மாயா ஒரு காரில், ஓகேவா அப்படி தான் வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா ஒரு காரில், நீங்களும் மாயா ஒரு காரில் வந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து நாங்கள் ஃப்ரெண்டில் போகிறோம்டா, நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுற அப்படிங்கிறாங்க. நீங்கள் போயிட்டு கார் ட்ரைவ் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து ஜூன் பார்த்து கூட்டி பேசாச்சு கூட்டிக்கிட்டு தள்ளிட மாட்டல, ஹலோ மிஸ்டர் நாங்கள் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறீங்க. நீங்களும் மாயாவும் ஒரே நேரத்தில் சொல்கிறீங்க. அதுக்கு மாயாவும் ஜூன் பறிச்சுக்கிறாரு, ஜேகேவும் பறிச்சுக்கிறாரு. போயிட்டு வண்டி நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக ஓட்டுறீங்க. கரெக்டாக போயிட்டு வீட்டுக்கிட்ட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் ஏற்றுறீங்க. நீங்கள் ஸ்பீட் ஏற்றி பக்கத்தில் போய் கரெக்டாக லேண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் எந்திச்சு போகிறீங்க காரை விட்டு. இவங்க எல்லோரும் இறங்கி வந்துட்டு ஜூனோட லக்கேஜ் அவன் தான் எடுத்துகிட்டு போனான், ஜங்குக்கு லக்கேஜ் அவன் தான் எடுத்துகிட்டு போனான். அதுக்கு வந்து உங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறியா அண்ணாக்கு, அவனுக்கு 2 கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்துட்டு அவன் இப்படி தான் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு ஜங்குக்கும் ஜூனுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஏன்னா ஜூன் வந்து ஜங்குக்கு பற்றி நிறைய சொல்லிப்பார். அப்புறம் சொல்லிப்பார் இவனும் உங்கள் பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிப்பார். அதனால வந்துட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. இப்போ இங்கே வந்தாருன்னா வந்துட்டு ஊரில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, ஓகேவா. ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு
ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருந்ததுனால சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்படி ஏன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூன் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஜூன் இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ஜங்குக்கு இவர் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி அவங்க அண்ணாவும் மாஃபியா ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போதைக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரீங்க. இந்த பையன் இங்கே எதுக்கு ஸ்டே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி வந்தோன்னே பார்த்தா கீழே வந்து ஜூனு ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டு தான் சுற்றிடுவீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவனுக்கு வந்து டெம்ட் ஆகுது. ஆல்ரெடி அவனை பார்த்தோன்னே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நீங்கள் எப்படி வேறு வந்தேன்னா அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. நீங்கள் நேராக போய் கிச்சனை போய் மீட்டி அப்படிங்கிறீங்க. அவங்க அம்மா வந்து எடுத்துகிட்டு போய் தலைமாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாயா வந்து உட்காந்து ஜூனியே சைட் வச்சுருக்கா. ஹாலில் மொபைல் வச்சுருக்கா. மொபைல் பார்க்குறா. ஜூன் அப்படியே வந்து அடிக்கடி பார்க்குறான். அந்த மாதிரி சைட் வச்சுருக்கா ஜாலியாக உட்காந்து. நீங்கள் வந்துட்டு மாயா மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதுக்கப்புறம் மாயா அவங்க பின்னாடியே வரா. மாயா சொல்லிங்க நாய் நீ சைட் அடிக்கிறது அப்பட்டமாக வெளில தெரியுது, இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. அதுக்கு வந்து அவள் வந்து தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம், உங்கள் அண்ணன் தான் சைட் வச்சுருந்தோம். இது ஜூனா அம்மா புரியல. நிஜமாலே உங்கள் அண்ணா சைட் வச்சுருந்தாண்டி இருந்தான். சரி இதை நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி கீழே வரீங்க. பார்த்தா அப்போ தான் நீங்கள் வந்து ஜேகேவே நோட் பண்ணுறீங்க. ஜேகே அங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணி இவ்வளோ நேரம் நீங்கள் அவரை அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் வந்து கீழே போயிட்டு உங்கள் அண்ணா வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது உங்கள் அண்ணா வந்துட்டு நம்ம மாயா வந்து ஒரு பிக் எடுத்துட்டாரு. உங்கள் மாயா உட்காந்து மொபைல் நோண்டும்போது பிக் எடுத்துட்டாரு. அதுக்கு தான் அவளை சைட் வச்சுருக்காரு. இப்போது அப்படி மாடு என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் நேரம் மேலே போயிடுறீங்க. திருப்பி ஆமாண்டி உங்கள் பிக் எடுத்து அதை வச்சு சைட் வச்சுருக்கான். இப்போது புரியல வாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளே திருப்பி காட்டுறீங்க. அவங்க அண்ணா வந்துட்டு அந்த ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணி குட்டி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு மச்சான் என்ன ஓடுது மச்சான் நான் லவ் பண்ணுறேன் இப்போ இல்லை ஒரு 7 years அப்படின்னு நம்ம ஆரம்பம் சொல்லியிருப்பாரு. ஜேக் என்னடா 7 வருஷமாக லவ் பண்ணுறியா? நீ ஒன்ன மாதிரியா பார்த்து ஒன்று லவ் அடா பிள்ளையா தான் பழகியிருக்கோம், எனக்கு ஒன்று தங்கச்சி தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குங்க வந்து ஜூன் கிட்டே கேட்கறது உங்களுக்கு கேட்டுருச்சு. நீங்கள் வந்துட்டு என்னது இன்னியா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஸ்கிப் நைட் வந்து டின்னருக்கு வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கீழே போயிடுவீங்க. டின்னர் எப்போவுமே ஒன்றா தான் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா செஞ்சீங்கன்னா டின்னருக்கு போய் உங்களை அம்மா வந்துட்டு ஜங்குக்கையும் ஜூனையும் கூப்பிட்டு வாங்குறாங்க. ஜூனை வந்துட்டு மாயா வந்து நான் போய் கூப்பிட்றேன்ட்டு அப்படின்னு போயிடுறா. அப்போ நீங்கள் தான் போய் ஜங்குக்கு கூப்பிடணும். இப்போ நீங்கள் போகிறீங்க ரூமுக்கு. கெஸ்ட் ரூம் ஒரு வீட்டில் காமனாக ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும். அந்த கெஸ்ட் ரூமில் தான் இப்போ ஜங்குக்கு இருக்கார். போயிட்டு ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் அப்படி சொன்னாலும் நீங்கள் நேரம் உள்ளே போயிட்டு மம்மி வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க அவங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஓகே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லார். உங்களை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்லேருந்து ஒன்று எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. என்னது அதுவா இது ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிங்கு, இது பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் இங்கே அவர் ஒரு 2 minutes வச்சு இங்கே திருட்டு பையன் எப்படி இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஊருக்கு போகும்போது கேளுங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. பத்திரமா வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்து லன்ச் டைமில் வந்து ஜூன் வந்துட்டு அவங்க ஜேகே கை பார்த்துட்டு அந்த ரிங்கு காணோன்ட்டு ஜேகே மச்சான் எங்கடா மாஃபியா ரிங்கு? அது உங்கள் அம்மா கொடுத்ததுடா உன் ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு. எங்கடா அது? கரெக்ட் மச்சான், என் அம்மா என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோன்னே புரியல அப்படின்னு சொன்னோன்னே ஏய் உன் தங்கச்சியில் கொடுத்துட்டான். வாட் அது கொடுத்தா பாதி மேரேஜ் முடிஞ்ச மாதிரிடா. எனக்கு தெரியும் மச்சான், நான் தான் மச்சான் கொடுத்தேன். வாட் அவ்வளோ சீரியஸாக லவ் பண்ண தங்கச்சியா? இப்போ தான்டா பார்த்தேன் அப்படின்னோடனே மச்சான் எப்போ பார்த்தா முக்கியம் மச்சான், அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி வந்துட்டு சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. கரெக்டு தான், உனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது. இப்போ தான் கேன் தான் இத்தனை வருஷமாக நினச்சிருந்தேன். தெரியுதுல்ல, அவளை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மச்சான் அடுத்த நிமிஷமே.
அது உடனே வந்து ஜூன் பார்த்து சரி ஓகே மச்சான் நான் போயிட்டேன் ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒன்று மம்மி ஒன்று கேட்கணுமா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறா ஜூன் அப்படிங்கிறாங்க. அம்மா வயலுக்கு வந்துட்டு மேரேஜ்க்கு ஏஜ் ஆயிடுச்சுல. ஆமாண்டா பண்ணிடலாம் பண்ணுற மாதிரி ஏஜ் தான். ஏன் என்னாச்சு? அம்மா எனக்கு ஒரு ஆசைம்மா. என்னதுடா? ஜங்குக்கா நீங்கள் சாப்பிட்டு ரூம் போ அப்படிங்கிறாரு. ஜங்கு சீரை சாப்பிட்டு உள்ளே போயிடுறாரு. போனோடனே அம்மா தங்கச்சியை நான் வந்து மச்சான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? ஏன்டா இப்படி பேசுகிற திடீர்னு அப்படின்னோன்னா அவர் சொல்கிறார். நம்ம ஜூன் சொல்கிறாரு. அம்மா மச்சானுக்கு இப்போ யாருமே இல்லைம்மா. அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. பாவம்மா அவன் யாருமே இல்லைம்மா அவனை பார்த்துக்க என்ன தவிர. இப்போ நானும் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். எப்போ அங்கே போவேன்? அடிக்கடி இங்கேயும் அங்கேயும் தானே இனிமேல் போக போகிறேன். அதனால வந்துட்டு அவன் தனியாக இருப்பான். தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சாக்கா அவங்க அண்ணனும் பார்க்குறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு யோசிக்கிறாங்க. நல்ல பையன் மாதிரி தான் இருந்தால் தெரியுது. அவனும் நல்லா பேசுகிறான். பையனை நல்லா பார்த்துவானா அப்படின்னு ஒரு நிமிஷம் கேட்குறாங்க அவங்க அண்ணாட்ட. அம்மா என் மச்சானுக்கு நான் கேரண்டி தரேம்மா, ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா. அவனுக்கு எப்படின்னா வந்துட்டு டக்குன்னு யாரையும் பிடிக்காது. அவனுக்கு ஒரு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாம்மா. அவன் இங்கே ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே அவன் வந்துட்டு யாரா இது அப்படின்னு கேட்டான். அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு என் மச்சானுக்கும் என் தங்கச்சி லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதாம்மா மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு சரிடா வயலுக்கும் பண்ணதான் செய்யணும். சரி உனக்கு தெரிஞ்ச பையனா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். நீயும் எப்படி பார்த்தா எஸ்கேல தான் இருக்க முக்கால்வாசி நாள். நீயே எப்பயாச்சும் தான் இங்கே வர. ஸோ பிரச்சனை இல்லைடா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷாக்காக உங்கள் அம்மாவையும் உங்கள் அண்ணனையும் பார்க்குறீங்க. வயன் உனக்கு அண்ணா மேலே கோவமா? உங்ககிட்ட கேட்காமலே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்ட்டு. அப்படிலாம் இல்லைண்ணா, எனக்கு தெரியாதா உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும். நீ எதை பண்ணாலும் என் நல்லதுக்கு தானே பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேண்ணா. ஆனால் வந்து அவருக்கு பிடிக்குமான்னு தான் தெரில. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. நீ சொல்லு உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உடனே ஜூன் வந்து சரி ஓகே நான் மேலே போய் அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு கேட்குறாரு. இதே மச்சான் ஓகே சொல்லிட்டாடா தங்கச்சி. வாட்? கீழே எல்லாத்தையுமே பேசுகிறேன் ஓகேன்ட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டே அமுச்சு விட்றலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்? ஏ மச்சான் தேங்க்ஸ்டா. தேங்க்ஸு வேறு எப்படியாச்சும் சொல்லலாம். எனக்கும் அவ்வளோ உஷார் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னு. எங்கள் கல்யாணம் முடிவிட்டு அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ளே உனக்கு நான் உஷார் பண்ணி தரேன் மச்சான் அப்படின்னு ஜெயிக்க சொன்னேன்னு. ஒழுங்கு மாதிரியே தான் அந்த வேலையை பார்க்குறேன். கல்யாணம் முடிஞ்சோடனே கழட்டி விட்டாச்சுக்கோயேன் கேட்டு தள்ளிடுவேன். உனக்கு மட்டும் மாற்றி எடுத்துக்கிறேன். ஜேகே வந்து சிரிச்சுக்கிறாரு. அப்படிலாம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ புது மாப்பிள்ளை ரெடி ஆகுங்க. எப்போ கல்யாணம் பண்ணுவாங்கன்னு வேறு தெரியாது. கல்யாணத்தை சீக்கிரமாக இல்லைன்னா இங்கே ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து நினச்சிக்காரு. மச்சான் மைனஸ் சும்மா சொல்லிட்டு மச்சான் ஐயோ பேய் அப்படிங்கிற நான் மச்சான் நிறைய மச்சான் ஏதோ மூர்த்தியா கல்யாணம்ட்டு அதுதான் என்னதுன்னு கேட்கலாம் அப்படிங்கிறது. நம்ம ஜெயிக்க வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜூன் வந்துட்டு மனுஷன் நிம்மதியாக குழம்பு கூட விட்டுறாத போய் சொல்லலாம் மாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சந்தோஷமாக ஓடிப்பாங்க. அவருக்கு பண்ணி அவர் பேசுறதுக்குள்ள அந்த பண்ணி ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்துட்டு கீழே போனாரு. போனோடனே அந்த அம்மாவுக்கு வந்து பண்ணி தெரியுது ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஹலோ அதே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் கூப்பிட்டாரு. அவங்க வந்து ஜேகே நல்லா பார்த்துட்டு அது மத நீங்களா ஊரில் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டே வராரு. நான் நல்ல பையன்டா. ஆமாம்மா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பி ஆகிடுமா அப்புறம் உடனே தெரியும் பைத்தியமா பைத்தியமாக போடுவோம்மா
வேணாம் இங்கேயே சொல்லுவேன். சரி ஓகே விடுங்க. சரி என்னைக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இப்போ தானே சொல்லியிருக்கேன் 1 வாரம் இது பேசி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த மாதத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரி ஓகேடா பாருங்க. ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எண்டிங்கில் போகணும். ஓகே 1.5 மாதம் தானே அவ்வளோதாம்மா. 2 மாதம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது. சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம ஜூன் வந்து சரி சொல்லிட்டு ஓடி போனாரு. ஜேகே கூப்பிட்டு போயிட்டு மச்சான் அம்மாட்ட பேசிட்டேன், இந்த மாதம் எண்டிங்குள்ளே மேரேஜ் வைக்க சொல்லிட்டேன். ஜேகே பாரு மச்சான் நீ தானே என் மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜூன் வந்து ஐஸ் வைக்காத முடிஞ்சால் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொன்னோன்னே அது நான் முதல்ல பிளான் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது, அதுக்கு என் ஒய்ஃப் வேணும். நீ பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஒய்ஃபா? ஏன்பா அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? அவர்கிட்ட கேட்டால் ஈஸி ஐடி கார்டு போவேன். இதுவும் கரெக்டு, அதுக்காக சீக்கிரமாக முடிச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பண்ணுறா அப்படின்னு கேட்டு சொல்லிட்டார். இதோட வந்துட்டு மேரேஜ் டேவும் ஆகுது. இன்னைக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்டா நெக்ஸ்ட் வீடியோவில். இதோட இந்த 1 ஷாட்டை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது 1 ஷாட் இல்லைடா 3 ஷாட் ஓகேவா?